சரி, நம்ம முன்னாடி அவங்க சொன்ன ரூல்ஸ் தான். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் வந்து என்ன சொன்னாலும் இவங்க வந்து பண்ணணுங்கிறது தான் அவங்க சொன்ன டாஸ்க்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை, இந்த கிச்சன் இதில் ஒரு டப்பா வந்து லைட்டாக துடைக்காம விட்டுட்டாங்க. இவங்க ஸ்பெக்ஸ் போடல, ஸ்பெக்ஸ் போடலன்னா சரியாக துடைக்க மாட்டேங்குது. ஆமாம், கண்ணு தெரியல அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோ, அவங்க இதுக்கு பக்கம் இதான் சாக்குன்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எனக்கு கண்ணு தெரியல, நீ எப்படி டிசைட் பண்ண? நான் ஸ்பெக்ஸ் போடலன்னு உனக்கு தெரியும், ஓகே, சொல்லவே இல்லையா? லென்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு. லென்ஸ் போட்டுங்கிறது சுபிக்ஷா தான் கண்ணுக்குள்ள இருந்து அப்படியே பார்க்க முடியும். அதனால அகைன்ஸ்டா பேசுறீங்க விஜய் பாருக்கு. நான் ஜெனரலா ஜென்யூனா பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா, ரம்யா, சுபிக்ஷா இவங்க எல்லாம் ஒரு டீமா இருந்திருக்கு, ஃபார்ம் இருக்காங்க. கலையரசன், திவாகர், விஜய் பாரு, இவங்க கலையரசன் திவாகர் டீம். ஆமா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கேங் கிரியேட் பண்றாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் விஜய் பாருவும் தலைவன் திவாகர் வந்து மதுரைக்காரங்க, ஒரே ஊரு, அதனால வந்து கேங் ஃபார்ம் ஆயிட்டாங்களோ, ஒட்டிக்கிச்சு போல. புதுசா கலையரசனை உள்ள வந்திருக்காங்க, நீ யாரு கூட ஒட்ட மாட்டுக்க, எங்க கூட ஒட்டிக்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். அவர் போயிருவாரு போல இந்த வாரத்தோட வெளியே. 12 பேர் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க அவருக்கு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இவங்க 3 பேரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. இவங்க 3 பேரும்